ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெந்தேகோஸ்தே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் கூட தம்முடைய வாக்குத்தத்தத்தை, ஆவியின் பொடிவை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி காத்து வழி நடத்துவாராக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் முடிய. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பேற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திற்கு வந்திருந்தார்கள். அங்கே பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு காற்று அடித்து அவர்கள் தங்கியிருந்த அல்லது ஜெபித்து கொண்டிருந்த அல்லது அந்த மேல்மாடி அறையை நிரப்பிற்று. நிரப்புனதோடு மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு அக்கினிமயமான நாவுகள் போன்ற நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நிறைவேற்றுகிறதை காண முடியும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். You have to wait for me to fulfill the promise that I given to Joel. யோவேலுக்கு நான் தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும், நீங்கள் காத்திருங்கள். Sometimes we are not waiting in our God's feet for the promise to fulfill in our life. But what we are doing, we are living in a fast world, fast track, fast living, fast food. Each and everything is fast. See, the days are coming. The baby is also going to be fast. But fast days, we are living in the fast hours. But we lost our patience, we lost our waiting in God's feet. We lost everything. But what God wants us to do, you have to wait in God's feet. கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? வேகமான உலகம், வேகமான துரித உணவகங்கள், துரிதமான வழி பாதைகள், இதெல்லாம் இருக்கிறது. துரிதம் துரிதம் துரிதம். இந்த நாட்கள் வருகிறது. குழந்தை கூட துரிதமாய் 10 மாதத்துல பிறக்க வேண்டிய குழந்தைய கூட ஒரு 10 நாள்ல பிறக்க வச்சிருவானுங்க. செஞ்சாலும் செய்வானுங்க, நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நம்மை காத்திருக்க சொல்லுகிறார். சங்கீதம் 27 அப்படிதான் சொல்லுகிறார், காத்திருங்கள். சங்கீதம் 46 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அப்படிதான் சொல்லுகிறார், நானே தேவன் என்று நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து, you have to wait. You have to sit and wait. உட்கார்ந்து அமர்ந்திருந்து உண்மையா லிசன் பண்ணுங்க. நானே உங்கள் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த பொழுது 120 பேர் அன்றைக்கு மேல்மாடியில் கூடினார்கள். They didn't expect how the Holy Spirit come and fill them. அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் எதிர்பார்க்கவில்லை பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்து ஒவ்வொருவரையும் நிரப்புவார் என்று. ஏனென்றால் இதற்கு முன்பு பரிசுத்த ஆவியானவரை பெற்ற, பரிசுத்த ஆவியானவரை தொட்ட ஒரு அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறது.
இயேசு தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊதி அவர்களை புறப்பட்டு போக பண்ணி கிராமங்கள் தோறும் போய் சுவிசேஷம் அறிவிக்க சொன்னார். சீஷர்கள் வந்து இயேசுவின் இடத்துல சொல்லுகிறார்கள், ஐயா, நாங்கள் பிசாசு மின்னலை போல விழுகிறதை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். வியாதிகள் சுகமடைகிறது, பிசாசு ஓடுகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நானும் பார்த்தேன்பா, பிசாசு மின்னலை போல விழுறத நானும் பார்த்தேன். ஆனா இதுல படாதீங்க, உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருப்பதை குறித்து சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், இவைகள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் இவைகள் அனைத்தும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. But we are not listening to God's word. We are entering in prayers. We are going and sitting in prayers. Speedily we are completing our prayers. We speed out our prayers. We are not listening our God's word. We are not waiting God's feet. We are not listening our God what He wants to tell in our life. நாம் தேவனிடத்தில் அமர்ந்திருப்பதில்லை, தேவனிடத்தில் காத்திருப்பதில்லை. வேகமாக போகிறோம். நம்முடைய ஜெபறைக்கு போனாலும் நம்ம ஜெபிக்க போனாலும் வேகமான ஜெபங்களை முடித்து விட்டு ஓடுவதில் இருக்கிறோம். இன்றைக்கு சபைகள் அப்படி மாறிவிட்டது. அது சபைகள் உலகத்தோடு கூட நெருங்கி உலகத்தோடு கூட ஒட்டி விட்டது. உலகத்தின் வாளை பிடித்து கொண்டது போகிறதுனால அந்த நாட்கள் 5 மணி நேரம் ஆராதனை நடக்கும். நானே 3.5 மணி நேரம் ஆராதனையில் அட்டன் பண்ணி இருக்கிறேன். எங்கள் சபையில 3.5 மணி நேரம் ஆராதனை நடக்கும். அப்புறம் ஜனங்கள் அதிகரிக்க ஆரம்பித்தார்கள். அப்ப எங்க போதகர் சொன்னார், 2 மணி நேரமாய் மாற்றுவோம். காலையில் 5 மணிலிருந்து அது 7:30 மணியா மாறுச்சு. ஏன்னா அதுக்கு மேல அவங்க எடுக்க முடியாது. அடுத்தது ஒரு ஆங்கில ஆராதனை இருக்கு, அதுக்கப்புறம் தமிழ் ஆராதனை. 9 மணிக்கு ஆரம்பிச்சா அது 12 மணி தான் முடியும். 12 மணிக்கு முடியும், 12:30க்கு முடியும், 1 மணிக்கு முடியும். அதுக்கு கணக்கில்ல. தேவனுடைய வார்த்தைக்கு ஜெபிப்பதற்கு, துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நேரம் கொடுப்பார்கள். அதிக நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பார்கள். இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. இப்பொழுதெல்லாம் பிரசங்கிமார்களுக்கு வார்த்தையை வரமாட்டேங்குது. பழைய ஆட்கள் பல மணி நேரம் பேசுகிறார்கள். இப்ப இருக்கிற ஆட்கள் பிரசங்கியார்களை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொன்னா அவனுக்கு 20 நிமிஷத்துக்கு மேல செய்தி இல்லை. இந்த 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் பேசுங்க, 45 நிமிஷம் பேசுங்கன்னு அந்த பிரசங்கியாருக்கு அந்த சபை போதகர் நேரம் கொடுத்தா 4 பாட்டை பாடி ஒரு பிரசங்கம் பண்ணி 4 பாட்டை பாடி இப்படி ஓட்டியே அவனுக்கு முடிக்கிறான்ல தவிர கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க தெரியவில்லை. அப்படி இல்லைன்னா இன்னொரு கூட்டம் இருக்கு, பூடா விட்டு அலையிறது. வந்து கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார், அங்க ஒன்றும் ஹீலிங் நடக்காது. சும்மா இவனுங்களே எகிரி குதிச்சு, இவனுங்களே மேனில் எகிரி குதிச்சு, இவனே ஆளை செட் பண்ணி நிறைய விஷயங்கள். ஆனால் ஆவியானவர் இதெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாரு. மீண்டும் சபைக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். திருச்சபைக்குள்ள ஒரு எழுப்புதலை வெடிக்க பண்ணுவதற்கு அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல ஒரு திருச்சபை இல்லை. நாடுகளில் இல்லை, பட்டணங்களில் இல்லை, கிராமங்களில் இல்லை, எங்கேயுமே திருச்சபைகள் இல்லை. ஆவியானவர் ஊற்றப்பட்டது ஒரு மேல்மாடியில், அங்கிருந்து பரவினது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. நிறைய திருச்சபைகள், லட்சக்கணக்கான திருச்சபைகள் உலகம் எங்கும் இருக்கிறது. ஆவியானவர் ஒரு திருச்சபையில ஊற்றப்பட்டு ஒவ்வொரு பட்டணங்களிலும் அது பரவ ஆரம்பித்தார். வேகமாக உலகம் எங்கும் அந்த திருச்சபைகளில் பரவிவிடும். அந்த நாள் சமீபத்திருக்கிறது. இந்த எழுப்புதலை கொடுக்க ஆவியானவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஆயத்தப்பட்டிருக்கிறார். But we are not prepared to get that anointing in our life, in our church, in our ministry, in our family. We quarrel each other. We are stinginess. We are stingy before God. நாம் மற்றவர்களிடத்துல சண்டை போடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆலயத்துக்கு வரும்போது பாருங்க, நம்ம ஆலயத்துக்கு கிளம்புறோம், ஒரே சண்டை.
சபையில போய் நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருப்போம். சமீபத்தில் NLG போதக பாஸ்டர் மோகன் அவர்கள் அவங்க ஒரு செய்தி, அவங்களுடைய செய்தியில ஒன்று சொல்லியிருந்தாங்க. புருஷனும் மனைவியும் சபைக்குள்ள எப்படி உட்காந்துருக்காங்கன்னா ரொம்ப அழகா நல்லவங்களை போல, நல்லவங்க கிடையாது, நல்லவங்களை போல உட்காந்து அந்த இடத்துல வந்து உட்காந்து சண்டை போடாம உட்காந்துருக்காங்களாம். 100% உண்மை. அது எங்களுக்கு ஒரு ஃபேமிலி தெரியும். பணம் உங்களுக்கு குறைவில்லை, எல்லாம் இருக்கு. ஆனா எங்கேயாவது அவங்களோட நாங்க கார்ல போறோம்னா மரண அவசரம் இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா 2 பேரும் கார்ல ஏறி உட்கார்ந்ததுல இருந்து அவங்க எங்க போய் நிறுத்த போற அது வரல, சண்டை சண்டை திட்டு, இவர் முறைக்க அது முறைக்கப்பா, ஏன்டா அவங்க கூட கார்ல போறேன்னு இருக்கும், ஏன்டா அவங்க கூட போறோன்னு இருக்கும். அவ்வளவு வேதனையா இருக்கும். ஒரே சண்டை. ஐயோ, மோகன் அவர்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் எவ்வளவு, அவருடைய அனுபவம் என்ன, அவர் எத்தனை குடும்பங்களை பார்த்திருப்பாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஃபேமிலிஸா உட்காந்துருக்கீங்க, புருஷனும் மனைவியும் உட்காந்துருக்கீங்க, யுவர் சீம்ஸ் லைக் குட். நம்ம ஊர்லயும் ஒரு பாம்பு இருக்கு, நல்ல பாம்பு. அதுக்கு பேரு நம்ம இங்கிலீஷ்ல வச்சா குட் ஸ்னேக். கோப்ரான்னு இங்கிலீஷ்ல இருக்கு. இல்ல நம்ம தமிழ்ல நல்ல பாம்புன்றதுக்கு நம்ம தமிழ்ல சொன்னா குட் ஸ்னேக். இப்ப அந்த குட் ஸ்னேக் இருக்கு. குட் ஸ்னேக்கு விஷம் இருக்காதா? நல்ல பாம்பு தானே. போய் நீங்க தொட்டா ஐயோ என்ன தொடு அப்படின்னு சொல்லுமா? நீங்க போய் சீண்டுனா போதும், அது உங்களை கடித்து விடும். இட் வில் பைட். விஷம், அவ்வளவு விஷம். அந்த மாதிரிதான் உள்ள உட்காந்துருக்குது. அந்த ஒண்ணுமே இல்லை அவங்களுக்குள்ள. என்ன இல்லையா, ஆவியானவருடைய நடத்துதல் இல்லை. எப்படா சர்ச்சை விட்டு வெளியே ஏறுவோம். நாங்க சில நேரத்துல பார்த்துருக்கோம், வருத்தப்பட்டிருக்கோம், அழுதுருக்கோம். நானும் அழுதுருக்கேன். ஒரு குடும்பம் சபைக்கு வரும், சபைக்கு வந்து சர்ச்சு முடிச்சு வெளியே தான் ஏறுவாங்க. வண்டியில ஏறி உட்காரும் போதே சண்டை, ஐயோ கேவலமா இருக்கும். நான் பல நேரம் அழுதுருக்கேன், கண்ணீர் வடிச்சிருக்கேன். ஆண்டவரே அவங்கள மாற்றுங்க, அவங்கள மனம் திரும்ப செய்யுங்க. சபைக்குள்ள வந்துட்டு ஆராதனை முடிச்சு போகும்போது ஒரு மகிழ்ச்சியா போல சண்டை, பிள்ளைங்க கிட்ட சண்டை, மனைவி கிட்ட சண்டை. அப்புறம் எழுப்புதல் வரும். ஆவியானவர் ஊற்ற ரெடியா இருக்கார். ஆவியானவர் அதற்கான ஆயத்தங்களை சபைக்குள்ள செய்து விட்டார். The church, God prepared, God making way to pour His Spirit upon the churches. அந்த வழிகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். But the church people are not ready to get that blessing in their life. சபை மக்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். பொறாமை, போட்டி, மற்றவர்களை குறித்து எரிச்சல், குறைவு, யாரை ஏமாற்றலாம் என்கிற நிலை. ஒரு அம்மா வந்து சொல்லுகிறது, பாஸ்டர் அந்த மனிதன் எங்க வீட்டுக்கு வந்தாரு, அவரை நம்பினோம், கிட்டத்தட்ட என்னுடைய இத்தனை பவுனை வாங்கி அடகு வச்சு நான் கொடுத்துருவேன்னாரு. இப்ப கேட்கிறாரு, நான் எங்க உங்ககிட்ட வாங்கினேன் அப்படின்றாரு. 50 பவுனுக்கு மேல பாஸ்டர், 10 லட்சத்துக்கு மேல. அந்த மனுஷன் நல்ல மனுஷன், நல்ல சகோதரர் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க கொடுத்தோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்க என்ன செய்ய முடியும்? அவன் சொல்றான், முடிஞ்சா வாங்கு. உன்னால முடியுமா? நான் யார் தெரியுமா? நான் இந்த அசோசியேஷன் தலைவர், நான் இவரெல்லாம் என்கிட்ட இருக்கான், என்கிட்ட வந்தீங்கன்னா ஆளாவது சாட்டிப்போம், பொண்ணுருவேன் அப்படின்னு மிரட்டுறான். பாஸ்டர் என் நகையும் போச்சு, என் பணமும் போச்சு, தரமாட்டான் வாங்கிக்கிட்டு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் சபையில பாருங்க, இவனெல்லாம் சபையில உள்ள விட்டு பாருங்க, ஐயோ உள்ள வருவானுங்க, சப்பாரி போட்டிருப்பானுங்க, சப்பாரி.
கையை தூக்குவானுங்க, வானத்துக்கு பூமிக்கு குதிப்பானுங்க. அது உண்மையான ஆவி இல்லை. அந்த ஆவி இருந்து பரிசுத்த ஆவியானவரை அவனை உண்மையா பெற்றிருந்தாதான் எழுப்புதல் வந்திருக்குமே. பொய்யாய் they practice to speak the tongues without the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலே இவனுங்க என்னெல்லாம் பேசலாம், மற்றவர்கள் பேசுறதை பார்த்து இவனுங்க பேசுறாருங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாள் இவங்களை அடிக்கும் போது தெரியும் கர்த்தர் யார் என்பதை. நான் பல இடங்கள்ல போகும்போது பார்த்துருக்கேன். சபைக்குள்ள சொல்லுவார் ஒரு பாஸ்டர், அவங்க விசுவாசியை குறித்து சொல்றார், பாஸ்டர் இவங்க ஏதோ ஒரு ட்ரைபா ஆப்பிரிக்காவில் இருக்கான், அவங்க பேசுற பாஷை அந்த விசில் அடிச்சு ஒரு பாஷை பேசுறாங்க, அந்த மாதிரி பாஷையை பேசுறாங்க பாஸ்டர், எங்க சபையிலும் கர்த்தர் அப்படியெல்லாம் வச்சிருக்காரு. அப்ப நான் அதை பெருசா எடுத்துக்கல மீன்ஸ் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட் வேர்ட்ஸ். எனக்கு அதுல சந்தேகம் இருந்துச்சு. ஆவியானவர் என்கிட்ட சொல்லாம நான் எதையுமே தலையிட மாட்டேன், தலையிடக்கூடாது என்பது என்னுடைய காரியம். அப்படியா பாஸ்டர், நான் கேட்டுக்கிட்டேன். ஒரு நாள் இரவு ஊழியமெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம், நல்ல பசி. வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு போய் நானும் அந்த பாஸ்டரும் எங்கள் பெட்ரூமில் போய் படுக்க போயிட்டோம். எங்கள் பெட்ரூமில் நான் படுத்திருக்கிற பெட்ரூமில் படுக்க போனப்போ அந்த பாஸ்டம்மா வந்தாங்க. பாஸ்டர் ஒரு சின்ன காரியம் சொன்னேன். என்ன சொல்லுங்க? அந்த ஒரு அம்மா வந்திருக்காங்க நம்ம சர்ச்சிலேருந்து, திடீர்னு அவங்களுக்கு ஜுரம் அடிக்குது, மாத்திரை கொடுத்தேன் கேட்கல, தூக்கி போடுது, பயங்கர ஜுரமாக இருக்கு. இப்போ டாக்டர்கிட்ட நம்ம கூப்பிட்டு போக முடியாது, ஏன்னா ஹாஸ்பிட்டல்லாம் இங்கே இல்லை, காலையில் தான் கூப்பிட்டு போக முடியும். மாத்திரை நான் கொடுத்தும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை, ஒரு ஜோம் மட்டும் பண்ணிடுங்களேன். நான் சொன்னேன், அந்த அம்மா ஜுரத்தோடு வந்திருக்குன்னு தெரியல உங்களுக்கு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு வேண்டாம் வெறுப்புக்கு தான் நான் போனேன். எனக்கு ரொம்ப டயர்ட், ஏன்னா அன்றைக்கி ஊழியம் ரொம்ப நேரம் ஊழியத்தை காலையிலேருந்து செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்தேன். அப்போ அந்த டயர்டில் சரி அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு எழும்பி போனால் அந்த அம்மா தலையில் கூட கை வைக்கல. என்னவா பண்ணுது? சொரையான்னுது, தலையில் கூட கை வைக்கல. எடுத்துட்டு போகும்போதே படம் எடுத்து நிற்கிது. நான் யார் தெரியுமா அப்படின்னுது. பாஸ்டம்மா, அந்த பாஸ்டம்மாவும் அப்படியே உதிர்த்தவங்களுக்கு பயந்துட்டான். பயப்படக்கூடாது, நீங்கள் உள்ளே போயிருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. அது பாருங்க. அப்புறம் அத்தனை வருஷம் அது உள்ள இருந்திருக்கு, குடியிருந்திருக்கு. அத்தனை வருஷமா அது உள்ள குடியிருந்திருக்கு. பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுறான்னு சபையிலும் நம்பிட்டு இருந்திருக்கான். அந்த பாஸ்டர் மிரண்டே போயிட்டாரு. அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் அப்படித்தானே சொன்னாரு, ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு லாங்குவேஜை பேசுதுன்னாருல. இப்போ எந்த ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து வந்திருக்கு இந்த ஆவி? அது சொல்ற பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. கர்த்தர் அந்த இரவுல ஒரு விடுதலை அந்த அம்மாவுக்கு கொடுத்தார். அந்த அம்மாவுக்கு அந்த ஆவிகளை கட்டிந்து கொண்டு அது வெளியேறி ஜுரம் போயிடுச்சு, அந்த அம்மா தெளிவாயிடுச்சு, அந்த அம்மா ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆன உடனே அதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. நம்ம இவ்வளோ நாள் அபிஷேகம் பெற்றிருக்கோம்னு நினச்சி இப்படி பிசாசில் நம்ம மாட்டிட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக போச்சு. அப்புறம் அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பிட்டோம். ஒரு சாயந்தரமாக இருக்கும் அன்னைக்கு. அடுத்த நாள் சாயந்தரம் ஒரு மனுஷன் அந்த அம்மாவை தேடி வரான் வீட்டுக்கு. ஏன்னா அவருடைய புருஷன் பார்த்தா அவன் ஏதோ ஒரு கொலை விஷயமா ஜெயிலில் இருந்திருக்கான். நேற்று இரவு விடுதலையா இந்த அம்மாவுக்கு அந்த ஸ்பிரிட் போன உடனே காலையில் அந்த ஆளை ஜெயிலேருந்து விடுவிச்சிருக்கான். அவன் கிளம்பி வந்துட்டான்.
வந்து வீட்டுக்கு போயிருக்கான், மனைவி வேலைக்கு போயிருக்கா, இங்கே பாஸ்ட் வீட்டுக்கு போனால் தெரியும்னு இருக்காங்க. இங்கே வந்தோடனே இல்லைப்பா அங்கே வீட்டில் தான் இருப்பாங்க. அப்புறம் அவன் வீட்டுக்கு போய் அவனும் மனைவி அங்கேருந்து மூணாருக்கு போயிட்டான். யோசிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானவ வந்துட்டா போதும், விடுதலை, அற்புதம், அடையாளம், பெரிய மாற்றங்கள் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் வரலன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றமே இருக்காது. சிலர் சொல்லுவாங்க, ஆவியின் தரிசனத்தை நான் காண்கிறேன், கர்த்தர் என்கிட்ட வந்து பேசுறாரு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா புருஷனை போட்டு அப்படி வாரும், அந்த ஆளு பொன்னாடியை போட்டு அப்படி வாருவார். கேட்டா தரிசனம் பார்க்குற கண்கள். உனக்குலாம் எதுக்கே தரிசனம்? மாற்றம் இல்லையே, சுபாவம் மாறலையே, அப்புறம் எங்க ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்வாரு? நம்ம தான் ஏமாந்து போறோம். ஆமா, கர்த்தர் நேற்று இரவு எனக்கு இப்படி பேசினார் தெரியுமா, என்னை தூக்கிட்டு போனாரு, என்னை இறக்கிட்டு வச்சாரு, எனக்கு இப்படி பண்ணாரு, எனக்கு அப்படி பண்ணாருன்ற தரிசனமெல்லாம் சொல்லும்போது நமக்கு பயமா இருக்கும். ஐயோ நம்ம தான் சரியில்லை போல, அவங்ககிட்ட கர்த்தர் அப்படியெல்லாம் பேசுறாரு, இப்படியெல்லாம் பேசுறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆவியானவர் ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவு அழகான ஆவியானவர் என்பது அனுபவிக்க தான் தெரியும். அதனால இன்றைக்கு நமக்கு பெந்தெகோஸ்தே நாள், அவர் வாக்குத்தத்தம் பண்ணின, அவர் உயிர்த்தெழுந்த 50வது நாள் இன்னைக்கு. அப்ப இன்னைக்கு நாம என்ன வேணும் நமக்கு? நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவியானவர் நம்மை மாற்ற வேண்டும். We need a change in our life. We need to give ourselves to our God to rule in our life. நாம் நம்மை நம்முடைய தேவனுடைய கரத்துல அர்ப்பணித்து தேவன் நம்மை ஆளுகை செய்யும்படி நம்மை விட்டு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். அவர் ஆளுகை செய்யணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஆளுகை செய்யணும், நம்ம ஆளுகை செய்யக்கூடாது. நம்ம யோசிப்போம் உட்கார்ந்தோம், இதை என்ன பண்ணுவோம், அதை என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ணலாம். நீங்க தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்துட்டு உங்க வேலையை நீங்க பார்த்துட்டே இருங்க, அது பாடு தானா நடக்கும். ஆவியானவர் பலத்த கிரிகளை செய்கிறத நீங்க கற்பொண்டு பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் பரலோகத்திலிருந்து, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கிறது, the wind that comes from the heaven. தமிழ வானத்தில் இருந்து, ஹெவன்ல இருந்து ஒரு காற்று வந்தது. அந்த காற்று அந்த அறையை நிரப்பினது. அதுல அக்கினிமயமான நாவுகள் இருந்தது. அது பிரிந்திருக்கும் நாவுகள் போல ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. Then they started to speak in their tongues. அவர்கள் அந்நிய பாஷையில, அவர்கள் அயல்மொழியில பேச ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் அயல்மொழியில பேச ஆரம்பித்த உடனே அங்க கூடியிருந்த மெசொப்பொத்தாமியா தேசத்தார், எருசலேமின் பட்டணத்தில் இருந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் கூடி வந்துட்டான். பல தேசத்திலிருந்து எருசலேம்ல அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடி பெந்தெகோஸ்தே நாளுக்கு வந்திருந்தவர்கள் வந்து விட்டார்கள். இப்போ எல்லாம் உட்கார்ந்து நம்ம பாஷையில, ஜென்ம பாஷையில பேசுறாங்க. என்னப்பா பேசுறாங்க? அவங்க தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறார்கள், அதிசயங்களை பேசுகிறார்கள். அப்போ ஒருத்தன் சொல்றான், அவங்க தண்ணி அடிச்சிருப்பாங்கப்பா, நல்ல புது திராட்சை ரசத்தை குடிச்சிருப்பானுங்க போல எல்லாம். அதாவது அப்படித்தான் சில லூசுங்க இருக்கும். சிலது அப்படி தூர்த்தி தெரியும். எப்படி தெரியுமா? அவன் குடிச்சிருக்கான். பேதுரு எழும்பிட்டாரு. டேய் 3 மணி தான் ஆகுது, காலையில 3 மணி. அதாவது 3ஆம் மணி வேலைன்னு சொல்றான். அந்த 3ஆம் மணி வேலை அதிகாலை எவனா குடிப்பாரடா? இன்னும் சாராய கடையை திறக்கலடா, அதுக்குள்ள குடிச்சிட்டோன்ற. இது அப்படி இல்லை. யோவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தத்தின் ஆவியானவர்கள் நடுவில் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஜனங்க உடனே பயப்படுறாங்க, நடுகிறாங்க, கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும், கர்த்தருக்காக வாழணும். உடனே ஒப்பு கொடுக்கிறான். They surrendered themselves. அன்னைக்கு மாத்திரம் ஒரு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அவங்க சபையில ஞானஸ்நான ஆராதனைக்கு 75 பேர் தான் வந்தாங்களாம்.
230 பேர் 218 பேருக்கு மேல வந்திருக்கிற ஞானஸ்நான ஆராதனைக்கு 75 பேர் தான் வந்தாங்களாம். அப்புறம் அவர் சொல்லிட்டாரா, 120 பேர் இல்லாம ஞானஸ்நான ஆராதனை நடத்த மாட்டேன். அப்ப ஜனங்க வர்றாங்க, கூட்டம் கூட்டமா வர்றாங்க, வாரம் ஞானஸ்நானம் நடக்குது. சில சபைகள்ல கர்த்தர் ஆட்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள், மீட்கப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் நம்பினால், நீங்கள் விசுவாசித்தால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை நிரப்ப முடியும், வழி நடத்த முடியும். இந்த கடைசி நாட்கள்ல இந்த ஆவியானவர் நமக்கு வேண்டும். ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த கடைசி நாட்களில் நாங்கள் செழிக்க வேண்டும் என்றால், நாங்கள் முன்னேற வேண்டும் என்றால், நாங்கள் உமக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால், வல்லமையோடும் வரங்களோடும் வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், எங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியானவர்களை நிரப்பி வழி நடத்த வேண்டும். அந்த ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை வெளிப்படுத்துங்க, உங்க நாமத்தை உயர்த்துங்க, பேரை பெருமைப்படுத்துங்க, பெரிய காரணம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென்.